தன்வந்திரி மகாவிஷ்ணு. தன்வந்திரி தான் நோய்களுக்கு மருத்துவராக இருந்து வழிநடத்தக்கூடியவர். தன்வந்திரி மகாவிஷ்ணு. பரசுராம பரசுராம ஜமதக்னி ராமா பரசுராமா பரசுராமா ரேணுகாராமா. எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். இந்த தன்வந்திரி அவதாரம் அப்படிங்கிறது எப்படி நடந்ததுன்னா, தன்வந்திரி கையில் ஒரு பூச்சி இருக்கும், 8 கால் பூச்சி, அட்டை பூச்சி. அந்த காலத்தில் கெட்ட ரத்தத்தை எடுக்கணும்னா அந்த அட்டைப்பூச்சியை பயன்படுத்தி தான் மருத்துவர்கள் அந்த கெட்ட ரத்தத்தை எடுப்பாங்களாம். அப்படி ஒரு மருத்துவர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்துருக்கிறாங்க. கெட்ட ரத்தத்தை அந்த அட்டைப்பூச்சி எடுத்துருமா, நல்ல ரத்தத்தை குடிக்காதான். அந்த தன்வந்திரி மகாவிஷ்ணு எப்படி அவதரித்தார்னா, எப்பொழுதுமே அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை நடந்து கொண்டே இருந்தது. சாகாவரம் வேண்டும் என்று தேவர்கள் நினைத்தார்கள். அப்ப பார்க்கடலை கடைந்து அமிர்த கலசத்தை எடுக்க வேண்டும் என்கின்ற ஆசை ஏற்படும் தேவர்களுக்கு. ஒப்பந்தம் செய்யப்பட்டு தேவர்கள் ஒரு பக்கமும் அசுரர்கள் ஒரு பக்கமும் இருந்து, அந்த கதை உங்களுக்கு தெரியும், அமிர்த கலசத்தை எடுப்பதற்காக பார்க்கடலை கடைந்தார்கள். அப்பொழுது காமதேனு, மகாலட்சுமி எல்லாம் மேலே வந்தாங்க பார்க்கடலிருந்து. கடைசியாக அமிர்த கலசத்தோடு தன்வந்திரி வந்தார். தன்வந்திரி வந்து அமிர்தத்தை எல்லோருக்கும் கொடுத்தார். சாகாவரம் பெற்றார்கள் தேவர்கள். ஹிமா அப்படிங்கிற ஒரு அரசர், அவருக்கு கல்யாணம் பண்ணி 3 நாட்களில் பாம்பு கடித்து இறந்து விடுவார் அப்படின்னு ஒரு சாபம். என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே மனைவி யோசிச்சுட்டு அன்னைக்கு திரியோதசி இரவு என்ன பண்ணா, கணவனை சுற்றி விளக்குகள் ஏற்றி வைத்தார். தன்னுடைய ஆபரணங்களை எல்லாம் கையெட்டி அந்த இடத்துல வச்சா. ராத்திரி பூரா கணவன்கிட்ட புராண கதைகளை சொல்லிக் கொண்டிருந்தார். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற போது யமதர்மன் வந்தார். இந்த ஒளியில் அவருடைய கண்களை பார்க்க முடியவில்லை. நிறைய தீபம், ஆபரணங்கள், ஒளி வீசுகிறது. இரவு முழுக்க காத்துக்கிட்டு இருந்துட்டு மறுநாள் கிளம்புற யமதர்மா போயிட்டார். ஒரு டைம் மிஸ் பண்ணிட்டாக்க திரும்ப அடுத்த டைம் வர்றதுக்கு லால்ட் ஆகும். தன்னுடைய உயிரை காப்பாற்றிய மனைவி. அதனால அன்னைக்கு என்ன பண்ணார், இந்த திரியோஸ் அப்படிங்கிற திதியில, அமாவாசைக்கு முன்னாடி ஐப்பசி மாசம் வரக்கூடிய இந்த திதியில் எல்லோரும் யமதீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த அரசர் உத்தரவிட்டார். அன்னைக்கு யமதீபம் ஏற்றினீர்களே ஆனால் வாழ்க்கையில் ஜெயித்து விடலாம், யமபயம் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். அன்று முதல் இன்று வரை அந்த விஷயம் தெரிந்தவர்கள் இந்த யமதீபத்தை ஏற்றி வருகிறார்கள் இரவு நேரங்களில். தன்வந்திரி மகாவிஷ்ணு அப்படிங்கிற போது அவருக்குன்னு ஒரு காயத்ரி இருக்கு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா தன்வந்தரையே அமிர்தகலச ஹஸ்தாயா சர்வ ஆம்ய விநாசனாயா திரைலோக்கியநாதாயா ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமோ நமஹா அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தை மனசுருக சொல்லி தன்வந்திரி மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்தால் சகல வியாதிகளும் நிவாரணமாகும். மருத்துவரை நம்புங்க, நம்ப வேண்டாம்னு நான் சொல்லல. ஆனா இறைவனையும் நம்புங்கள். இறைவன் நினைத்தால் மட்டுமே உங்களுடைய உயிரை காப்பாற்ற முடியும். மருத்துவரும் கடைசியில் என்ன சொல்றாரு, ஆண்டவன் தான் உங்களை காப்பாற்றணும். அந்த ஆண்டவனாக தன்வந்திரி மகாவிஷ்ணு இருந்து சகல வியாதிகளிலும் இருந்து உங்களுக்கு நிவர்த்தி அளிக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்து கொள்ளுகிறேன்.